ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 5 வந்து கவுன்சிலிங் வந்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் இன்றைக்கி என்ன சேஞ்சஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஆப்சன்டீஸ் வந்து ட்ராமட்டிக்கலி ரொம்ப இன்க்ரீசஸ் ஆகி இருக்குது. ஸோ அதுவும் என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி போஸ்ட் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா 220033083508 டே 5. ஸோ ஜென்ரல் டர்னில் நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் நமக்கு யாருமே எடுக்கலை. அதே மாதிரி பிடபிள்யூடி பார்த்தோம் அப்படின்னா பிளைண்டு, ஆத்தோ, டெஃப்பு, முல்டா எல்லாமே ஜென்ரல் ஜென்ரலில் இன்னும் யாருமே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ அப்படியே வேக்கன்சிஸ் இருக்குது. உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னில் உமன் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிடபிள்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் இன்னும் யாருமே எடுக்கலை. இதே வந்து ஜென்ரல் டர்ன் உமன் அதுக்கப்புறம் பிடபிள்யூடியில் பிளைண்டு, ஆத்தோ, டெஃப் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் இன்னும் யாருமே எடுக்கல. ஸோ வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது நமக்கு. ஸோ ஜென்ரல் டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் பிசி பார்க்கலாம். பிசி ஜென்ரலில் முடிஞ்சிச்சு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். அநேகமாக பிசி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஆனால் ஆப்சன்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வேக்கன்சிஸ் எவ்வளவு இருக்குது பிசிக்கு எம்பிசிக்குன்னு சொல்லிட்டு. இதே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஃபில் ஆக ஆரம்பிக்கலை. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து பிளைண்டு, ஆத்தோ, டெஃப், முல்டா. ஸோ அவங்களுக்குமே இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல அவங்க யாருமே. உமன்னு பார்த்தோம் அப்படின்னா வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் பிசியில் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேக்கன்சிஸ் ஃபில்லப் ஆகலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதேமாதிரி உமனில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் இன்னும் யாருமே எடுக்கல. ஸோ பிசி ஃபினிஷ்டு. இதோட எம்பிசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் ஃபினிஷ் ஆயிடுச்சுப்பா. சாரி 14ஓடு சேர்த்து போட்டேனா. ஸோ இந்த 14(2) அப்படின்றது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. ஸோ அது இன்னும் ஃபில் அப் ஆகலை. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து பிளைண்டு, ஆத்தோ, டெஃப்பு, முல்டா அவங்க இன்னும் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலை. இதே எம்பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பிசி ஜென்ரலும் ஃபில் ஆயிடுச்சு, எம்பிசி ஜென்ரலும் ஃபில் ஆயிடுச்சு, பிசி உமனும் ஃபில் ஆயிடுச்சு, எம்பிசி உமனும் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, கிளியராக பார்த்துக்கோங்கப்பா. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் தென் அதுக்கப்புறம் டிடபிள்யூ இருக்காங்க. டிடபிள்யூ வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அவங்க முல்டா அவங்களும் எடுக்கல. நெக்ஸ்ட்டு பிசிஎம் பார்க்கலாம். ஸோ பிசிஎம் ஜென்ரலில் 46 வேக்கன்சிஸில் 4 தான் ஃபில்லப் ஆகிருக்கு. இன்னும் 42 வேக்கன்சிஸ் இருக்குது. பெருசாக வந்து ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சில வேக்கன்சிஸ் தான் கம்மியாயிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் எடுக்க ஆரம்பிக்கல. 18 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் வழக்கம் போல் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸும் யாரும் எடுக்கல. உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. அது ஏற்கனவே அந்த போன ஒரு வேக்கன்சிஸ் தான் போயிருக்கு. 13 வேக்கன்சிஸ் இருக்குது. உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்க தான் இருக்குது. ஸோ டிடபிள்யூ அப்படியே தான் இருக்காங்க. ஸோ பிசிஎம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து 29ல் 10 ஃபினிஷ் ஆகிட்டு 19 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ இதே ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8ல் வந்து 2 ஃபில் ஆகிட்டு 6 வேக்கன்சி அவைலபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து ஃபில்லப் ஆகாமல் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிடபிள்யூடி அவங்களுக்கு அப்படி தான். சரி உமன் பார்க்கலாம். உமன்னு பார்த்தோம் அப்படின்னா வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இன்னும் யாருமே எடுக்கவே ஆரம்பிக்கல நமக்கு. ஸோ டிடபிள்யூன்னு யாரும் எடுக்கல நமக்கு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ இது எஸ்சியே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எஸ்சி பார்க்கலாம். ஸோ எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து 244 பேரில் 82 பேர் எடுத்திருக்காங்க. 162 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ எஸ்சியில் இன்னமே நமக்கு கொஞ்சம் வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குப்பா நிறையா. ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 50ல் 32 பேர் எடுத்துகிட்டு 18 பேர் அவைலபிலிட்டியில் இருக்காங்க இன்னமும். ஸோ அதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து இன்னும் யாரும் எடுக்க ஆரம்பிக்கல. எக்ஸ் சர்வீஸ்மேன், பிளைண்டு, ஆத்தோ, முல்டா ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் உமன் பார்க்கலாம். ஸோ எஸ்சியில் உமன் 65ல் 34 ஃபில் ஆகிட்டு 31 வேக்கன்ஸ் அவைலபிள் இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 வேக்கன்சிஸ் வந்து 11 ஃபில் ஆகிட்டு 14 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிலிட்டியில் இருக்குது நமக்கு. அகெயின் டிடபிள்யூ அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு ஃபில்லப் ஆகலை, அப்படியே தான் வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்டி பார்க்கலாம்.
எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்போ 46 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது நமக்கு இன்னமும். ஸோ எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, அதுவும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸு அது இல்லாமல் உமனுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா 2407 வேக்கன்சிஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேக்கன்சிஸ் வந்து ஸ்டாண்டர்டு மாறவே மாறாது. அது வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். இது வந்து என்ன அப்படின்னா இந்த 5 நாளில் ஃபில்லப் ஆனது 1713 வேக்கன்சிஸ் நமக்கு இந்த 5 நாளில் ஃபில்லப் ஆயிருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா 694 வேக்கன்சிஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இந்த 694 வேக்கன்சிஸ் வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா இதுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாம் சேர்த்து தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பான். இது வந்து கூடிக்கிட்டே இருக்கும், இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் எப்பவுமே. செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் வந்து போஸ்ட் கோட் என்ன அப்படின்னா 3307. ஸோ ஜென்ரல் டேர்ம் வந்து நேற்றே முடிஞ்சிருந்துச்சு. எம்பிசியும் நேற்றே முடிஞ்சிருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆமாம். ஸோ எஸ்சிஏல டிடபிள்யூ பிஎஸ்டியும் அந்த ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது இன்றைக்கி. ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோட் வந்து 3516. ஸோ ஜென்ரல் டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்சிருச்சு ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில். ஸோ டிடபிள்யூ ஸ்பெஷல் கேட்டகரிஸ்னால இருக்குது. இதே பாருங்கள் பிசி ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு. ஸோ பிசி டிடபிள்யூவில் இருக்குது. எம்பிசி ஜென்ரலுங்கும்போது அது முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ டிடபிள்யூங்கும்போது கண்டிப்பாக அது இருக்கும். எஸ்சி டிடபிள்யூனால இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுலேயுமே வந்து இன்றைக்கி எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நினைக்கிறேன் நான். 5 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, 3 ஃபில் ஆகிட்டு. அந்த 5மே வந்துக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் நிறையா இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கோட் 3509 இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேக்கன்சிஸில் 2 ஃபில்லப் ஆகிட்டு 1 தான் இருக்குது. அந்த 1 எது இருக்குது பார்த்தா டிடபிள்யூவில் இருக்குது. ஸோ ஜென்ரலில் இருக்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ டிடபிள்யூவில் தான் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கோடு வந்து 3533, 3490, 3491, 3492. ஸோ இந்த மாதிரி இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் பார்க்கலாம். ஸோ மொத்தம் வேக்கன்சிஸ் எவ்வளவு அப்படின்னா 11ல் 4 ஃபில் ஆகிட்டு 17 இருக்குது. அந்த 7 எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 3, எஸ்டி ஜென்ரலில் 1 இருக்குது. ஸோ இதிலே நமக்கு 4 வந்துருச்சு. ஸோ மிச்சம் 3 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் கேட்டகரிஸில் தான் இருக்கும் நமக்கு தெரிஞ்சு. ஸோ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் எஸ்சிஏல 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்னும் ஒரு வேக்கன்சிஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஜென்ரல் டர்ன் டிடபிள்யூவில் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிலையும் எஸ்டிலையும் நமக்கு வேக்கன்சிஸ் ஜென்ரலில் இருக்குது. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ நமக்கு வந்து ஆப்சன்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து இன்றைக்கி 200 நிறைய எழுதியிருக்கோமா 200+ ஆப்சன்டீஸ் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நேற்று வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 4th டே நேற்று அப்புறம் நேற்று கவுன்சிலிங் போகிற மாதிரி. ஸோ அப்போது தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய சிஸ்டர் வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் போகிறாங்க அப்படின்னு சொல்லி மார்னிங் அவங்க ஒரு 5 o'clock சம்திங் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் நைட்டு தான் பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியது என்ன அப்படின்னா நல்ல டிபார்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு 3 நாளே முடிஞ்சிருச்சு. ஸோ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும் போல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் சரியாக பார்க்கல. ஸோ இன்றைக்கி இவ்வளோ ஆப்சன்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா மேபி கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ இது பண்ணுறதுக்கு நம்ம அகெயின் வந்து குரூப் ஃபோர்வர்டில் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கூட இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து ஜெய்யிலையும் நிறைய ஆப்சன்டீஸ் வந்து இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து 58, 100+. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து 83, 58 இருந்துச்சு ஒரு நாள். அப்புறம் 83 இருந்துச்சு. அப்புறம் 113, 120. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது காரணம் ஃபஸ்ட்டு 5 டேஸ் ஜெயிலில் வந்து ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து ஆப்சன்டீஸ் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6வது நாள்லேருந்து ஆப்சன்டீஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் டைப்ரைஸ்லேயும் ஃபஸ்ட்டு 4 நாள் வரைக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நமக்கு டே 1ல் வந்து 11 பேர் வந்து ஆப்சண்ட் ஆனாங்க. டே 2ல் வந்து 5 பேர் நினைக்கிறேன். டே 3ல் வந்து 15 பேர்.
நேத்து டே 4 வந்து 28. ஸோ ஆமா. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 217 பேர் நெனைக்கிறேன் நானு. ஸோ இவ்ளோ பேர் இன்னைக்கு ஆப்சென்ட். ஆப்சென்ட் மீன்ஸ் ஒண்ணு ஆப்சென்ட்டா இருப்பாங்க. இல்லாட்டி நான் வில்லிங் குடுப்பாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ஃபுல்லா சொல்றேன்னா, இது ஆப்சென்ட் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வில்லிங்கும் சேர்த்து தான் வரும். ஏன்னா சில பேர் போயிட்டு நான் வில்லிங்கும் குடுப்பாங்க. இல்ல எனக்கு வந்து அதாவது நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்குமா, கிடைக்குமா அப்படின்னு போயிட்டு சப்போஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயும் வருவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஆப்சென்டீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா பட் இருந்தாலும் நான் வந்து அவைலபிலிட்டி நம்ம போடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் மண்டேக்கு சாட்டர்டே, சண்டே கவுன்சிலிங் லீவு தான். ஸோ வந்து மண்டே அப்படிங்கும்போது மார்ச் 3 ஐ திங்க் ஸோ. மார்ச் 3க்கு அவைலபிலிட்டி வேகன்சிஸ் போடும்போது கரெக்ட்டா நான் வந்து ஆப்சென்டீஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்றேன். 217 தான் நெனைக்கிறேன். ஸோ மொத்தம் ஆப்சென்டீஸ் மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 276ன்னு நெனைக்கிறேன். ஸோ 276 பேர் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஆப்சென்டீஸா இருப்பாங்க. ஸோ அப்பன்னா இவ்ளோ நாள் வரைக்கும் எவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்பன்னா, ஒரு 1700 பேர் எடுத்திருப்பாங்க. 1700 பேர் எடுத்திருப்பாங்க. 1700 கரெக்ட்டா சொன்னா ஒரு 1700 பேர் எடுத்திருப்பாங்க. இல்ல 1210 அந்த மாரி. நான் கரெக்ட்டா அந்த வேல்யூ வந்து நான் இதுவரைக்கும் இந்த 5 நாள்ல எவ்வளோ பேர் வேலைக்கு ஜாப் எடுத்திருக்காங்கன்றத நான் கரெக்ட்டா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து 1700 ப்ளஸ் தான் வரும். ஒரு 730க்குள்ள வரும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.